நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எப்படி இருக்கிறார்? இரவு கூட பார்த்தேன். நான் பொதுவாக நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அவருக்கு ஃபிசிக்கலி இஸ் ஆல் ரைட். உடலில் எந்த விதமான கோளாறும் இல்லை. அதாவது நித்தம் குளிக்கிறார், 2 வேளை குளிப்பார். முன்னெல்லாம் இப்போ ஒரு வேளை குளிக்கிறார், ஷேவ் பண்ணுறார் க்ளீனாக. அதுக்கப்புறம் பத்திரிகை செய்திகள் முக்கியமானு சொன்னால் கேட்டுக்கிறார். சில நேரங்களில் அது மறுப்பார், இல்லை வேணான்னு சொன்னால் மறுப்பார். அப்படி சில நேரங்களில் அவருக்கு அந்த முதுமையின் காரணமாக சில நேரங்களில் ரிசீவ் பண்ண மாட்டார். டயர்டாக இருந்தாருன்னா ரிசீவ் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு குழாயில் ஏற்பட்டிருக்க சளி அது அடிக்கடி சுரந்துடுது. அது இழுக்கிறதுக்கு வல்லமை அது வரல அவருக்கு. அதனால் அது இல்லைன்னு கேட்டால் அவரால் பேச முடியும். அந்த ஒரு துளை போட்டிருக்காங்க இல்லையா, துளை, அந்த துளையை மூடிக்கிட்டால் இப்பவும் பேச முடியும். அவர் தான் மற்ற டாக்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும்னு சொல்கிறார். அன்றைக்கி ஒரு நாள் டாக்டர் பேச்சு பயிற்சி கொடுக்குற அவர் இதை அவர் தான் செய்வார். மூடிட்டு பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னார். பேசுகிறார். இவர் கேட்டார், உங்கள் பெயர் என்ன? என் பெயர் கருணாநிதி அப்படின்னார். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டார். உடனே சொன்னார், அந்த நினைவு கூட எனக்கு அண்ணாவை தான் பிடிக்கும்னார். அதனால் எங்களையும் அடையாளம் காட்டுறார். அதனால் அவருக்கு அந்த நினைவு வருது. ஒரு அப்போது எவ்வளோ உள்மனதில் எத்தனையோ ஞாபகங்கள், வீடு பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய இதயத்தில் இன்னும் அண்ணான்னு சொல்கிற அளவுக்கு உணர்வு இருக்குன்னா இருக்குது. அதனால் 94 வயது, இயற்கை என்பது ஒன்று இருக்குது. அதனால் வயாது 80 வருஷங்கள் பேசி பழக்கப்பட்டவர், உழைத்து பழக்கப்பட்டவர். அவரால் இப்போவும் போக முடியன்ற கவலை தான். அப்படி எல்லாத்தையும் கூட நான் சொன்னேன், சட்டத்தமிழ் எல்லாம் ரொம்ப மோசமாக போச்சுன்னேன், நீங்கள் வராத மேலும் அப்படின்னு சொன்னேன். சிரிக்கிறார். இல்லை, இப்போ நடப்பு அரசியல் சூழலை அவருக்கு கொண்டு போனீங்களா? அவரால் அது உள்வாங்க முடியுதா? கொண்டு போகிறோம். ஆனால் சில நேரங்களில் நாங்களே சிலதெல்லாம் சொல்கிறதில்ல, சிலதெல்லாம் சொல்கிறோம். வாங்கிட்டு பேசாமல் இருப்பார். சில நேரங்களில் மௌஞ்சி ஒழிப்பார், சில இடத்துல ரைட்டுவார். ஆனால் ஒன்று சொன்னார் எங்களுக்கு, காவேரி மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னால் நல்லா பேசிட்டு தான் இருந்தது எங்களோட. அப்போது சொன்னப்போ ஜெயலலிதாவுக்கு சிங்கிங் பீரியட் 2 பேர் முடிஞ்சு போயிடுன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துக்காங்க. அப்போது கட்சி 2 ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை பிரச்சனைலாம் நடந்தது. அப்போது தெளிவாக இருக்கும் சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஏடிஎம்கே 2 ஆகலாம், 3 ஆகலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆட்சி கவரலாம். ஆனால் ஒன்று என்னுடைய அனுமானம், அப்படியெல்லாம் நடந்தால் கூட நீங்கள் அங்கேருந்து பிரிஞ்சு வர்ற எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது. பிரிஞ்சு வர்ற எம்எல்ஏகளை சேர்த்து ஆட்சி அமைக்கக்கூடாது. புழக்கடை வழியாக பதவியேற்றம் என்ற பெயர் என்றைக்கும் வரலாற்றில் வந்துடும். அதனால் அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, விட்டுருங்க. நீங்கள் மக்களை சந்தித்து வீரனாக உள்ள நுழையணுமே தவிர இன்னொருத்தர் தோழில் ஏறிக்கின்னு போகிறத இந்த கட்சியை என்றைக்கு அனுமதிக்கக்கூடாதுன்றதான் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் அதனால்தான் இன்றைக்கி நாங்கள் அது ஒரு வேத வாக்காக வச்சுக்கிட்டு எங்கள் பாட்டுக்கு நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். இல்லைன்னா நாளை காத்தால் கவுத்துருவோம். இந்த ஒட்டுமொத்த அதிமுகவில் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களுக்கும் துரைமுருகன் சாரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான காரணம். தமிழக சட்டப்பேரவையில் பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து, நீங்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு நாங்கள் 5 ஆண்டுகள் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் அடுத்த வாரங்களில் நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது. நீங்கள் அதை எப்படி திட்டமிட்டு சொன்னீங்களா? என்னுடைய வார்த்தைக்கு அவங்கவுங்க பொழிப்புரை பதவுரை எழுதி இது இப்படி சொல்லியிருப்பார் அப்படி சொல்லியிருப்பார்னு புறவர்கள் எழுதுகிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், எங்களை நீங்கள் எதுக்கும் ஆதரிக்க மாட்டேன்றீங்க, நாங்கள் நன்மை செய்தால் கூட பாராட்ட மாட்டேன்றீங்கிற மாதிரி பேசுகிறார். நான் சொன்னேன், எங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை ஒன்றும் கிடையாது. இல்லை ஏன்னோ ஆட்சியை கவுத்துறோம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஏன்னா தலைவர் சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. நீங்களே முதலமைச்சராக இருங்க, நீங்களே ஆளுங்க, நீங்களே முதலமைச்சராக இருங்க, எங்களால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் பின்னால் திரும்பி பார்த்துங்க. இதுதான் நான் சொன்னேன். அவர் அவங்க உடனே அதுக்கு அர்த்தங்கள் பண்ணிட்டு சசிகலா கூட சொன்னால்,
எப்போ துரைமுருகன் இந்த வார்த்தையை சட்டமன்றத்தில் சொன்னாரோ, இதில் பல பொருள் உண்டு, இது அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார், ஆக டிஎம்கே போய் ஆதரிக்க போகுது அப்படின்னு சொல்லி உடனே அன்றைக்கி தான் உஷாரானோம், அன்றைக்கி தான் பன்னீர்செல்வத்தை தூக்கணும்னு சொல்கிறாரு. ஆக எப்படியோ ஒரு சிறுபொறி தீயா பற்றி எறிகிற மாதிரி நாம் அது சொன்னது அப்படி நாம் என்ன பண்ண முடியும்? தொடர்ச்சியாக உங்களுடைய நீங்கள் காட்பாடியில் பேசுகிறதாகட்டும், பல இடங்களில் வந்து கூவத்தூரில் நடந்தது வந்து ஆடு மாடுகளை போல் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்க முடியும், ஆனால் நாங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அண்மையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் ஏன் ஸ்டாலின் இந்த ஆட்சியை கவிழ்க்காமல் இருக்கிறார்னு எனக்கு நெருக்கமானவர்கள் என்னிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்னு சொல்கிறார். அந்த நெருக்கமானவர்களில் துரைமுருகனும் ஒருவர். நெருக்கமானவர்கள் அங்கே இல்லை, ஊர்லேயே அதான் கேட்குறான். நீங்கள் பேசுகிற ஊருக்கு போகிறமே ஏனே நதி கலைஞ்சிட்டா தூள் கிளப்பியிருப்பாருன்னு நீங்கள் என்னென்ன பேசாமல் உட்காந்துக்கிறீங்க, தலைவராக மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோ எப்போ முடிஞ்சிருக்கோம் விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த ஆர்வம் பாவம். ஆனால் நிலைமைகள் நாம் பார்க்கணும் அதெல்லாம். அதனால் அதை நாம் என்ன பண்ணுறது, முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும்னான்னு சொல்ல முடியாது. யார் என்னையே போய் கேட்குறா, அதான் சொல்கிறேன், சாலையிலே கேட்குறாங்க. சாலின்னு கிட்ட என்ன பண்ணுவாங்க, இது பொதுமக்கள் கீழே இறங்கணும், நீங்கள் ரோட்டில் கேளுங்க, என் கட்சிக்காரில் வந்து அவங்க கேட்பான். ஆனால் எல்லாரும் கட்சிக்காரர்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா ஸ்டாலின்கிட்ட. அதனால் எங்களை போல் பக்கத்தில் இருக்கிறோம், தம்பி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஊரில் வாங்கலை அப்படின்னு சொல்ல, அதை தான் நெருக்கமானவன்னு சொல்லியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு திரும்ப திரும்ப திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பல்வேறு மேடைகள்லையும் கருணாநிதி அவர்கள் தற்போது அரசியலில் ஈடுபாட்டோடு இருந்திருந்தால் நிலைமை வேறு, நேரம் இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்காது, நீடித்திருக்காதுன்னு திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக அவர்கள் கருணாநிதிக்கு புகழ் சேர்க்கிறார்களா அல்லது ஸ்டாலினை பலவீனப்படுத்துகிறாங்களா? இல்லை அதெல்லாம் காரணம் ஒரு ஆர்வத்தில் அவங்க சொல்கிறாங்க. எங்கள் கட்சிக்காரன் சொல்கிறது ஆர்வத்தில் சொல்கிறது. என்ன கருணாநிதி கலைஞர் இருந்தால் அதுக்கு மாற்றிருப்பாருன்னு ஏடிஎம்கேக்காரனே சொல்கிறேன். அது எம்எல்ஏக்கள் வழியில் லேபியில் பார்க்கும்போது, அண்ணே நல்ல காலம் யார் பண்ண முடியும், தப்பிச்சோம், உங்கள் தலைவர் மட்டும் இருந்தால் நாங்கள் க்ளோஸ் ஆகிட முடியலாம். அதனால் தலைவருக்கு அதுக்கு புகழ் சேர்ப்பார்கள் அல்ல. இன்னும் எங்கள் தலைவர் இருந்தாங்க, எங்கள் கட்சிக்காரன் சொல்கிறது ஸ்டாலின் வேகமாக சேர்த்து கவுக்கணுன்ற ஆர்சியில் அது நேச்சுரல் கிழக்கிற தொண்டனுடையது. சில பேர் அதை ஒரு ட்விஸ்டாக பண்ணி கலைஞர் தான் செய்திருப்பார், தளபதி செய்யலைன்னு போய் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க. அது அவ்வளோ பெருசு கிடையாது. அதுதான் தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர்கள் முறையில் எப்படி எடை போட்டுருங்க? நான் என்னை பொறுத்த வரையில் முதல்ல ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வந்த பொழுது நான் கூட கொஞ்சம் ஐயப்பட்டேன். ஏன்னா பெரிய பொறுப்பு, 98 பேர் உள்ளே போயிருக்கார், பெரிய தமிழ், இவ்வளோ பெரிய கட்சி கிடையாது, இது ஒரு முரட்டுத்தனமான சர்க்கார், எதுக்கும் சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது. ஆக இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரோன்னு நான் பயந்தேன். அது நான் உண்மையை சொல்கிறேன், நானே வியப்பு அடையக்கூடிய அளவுக்கு, பாராட்டக்கூடிய அளவுக்கு தன் பணியை செய்கிறார். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவன் ஒரு நாளாவது சட்டசபையில் ஒரு பிரச்சனையை கிளப்பலைன்னா அது வீழ்நாள். ஒரு நாளாவது பாம்பு போட்டு ஆகணும், அதுதான் எதிர்க்கட்சி தலைவர். அதாவது எதிர்க்கட்சி தலைவர்ன்ற பந்தய குதிரை மாதிரி இருக்கணும், கால் கீழ் படக்கூடாது. அந்த அதே மாதிரி தன் தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கணும். இன்னைய வரையில் அதை ஸ்டாலின் மெயின்டைன் பண்ணுறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முதல்ல 15 கோடியை தூக்கிக்கிட்டு ஊர் ஊராக பணத்தை கொண்டு வந்து கோர்ட் வரையும் கொண்டு போகிறவர் அவர் தான். அதே மாதிரி இந்த கரூரில் மாட்டிருந்த அந்த கேஸை ஹைலைட் பண்ணவரும் அவர் தான். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த இப்போ நடந்தது, இப்போ இந்த குட்கா இதை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுக்கு முன்னால் ஒருத்தர் எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு, நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சூப்பர்வைசர் சொல்ல அதை கொண்டு போய் கவர்னர் வழிகளிலும் கொடுத்தவர் அவர் தான். அப்படி மக்களுடைய பிரச்சனையை இங்கே பேசுறது மட்டும் இல்லாமல் கவர்னர்கிட்ட கொடுக்கறது, மீடியாக்களில் சொல்கிறது, அப்படின்னு பார்க்கும்போது நித்தம் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றார். அதான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய அழகு. நான் எதிர்பார்த்ததை விட மிக நன்றாக சிறப்பாக செயல்படுறார். சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய திமுக கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெற்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியை எப்படி சமாளிக்க போகிறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க.
ஆனால் திமுகவினுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் சட்டமன்றத்தில் பிரச்சனை எழுப்புவது, தர்ணா செய்வது, அல்லது இங்கே வெளியில் வந்து சாலை மறியல் செய்வது, இதெல்லாம் வழக்கமான எதிர்க்கட்சிகளாக இருக்கிற போது செய்வது தானே. இந்த பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியால் என்ன செய்ய முடியும்? அப்படி கிடையாது. நீங்கள் பிரம்மாண்டமான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டம் இல்லாத எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்துக்கு என்று சில வரைமுறைகள் உண்டு. அதுக்குள்ளே தான் நடந்து ஆகணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி தீர்ப்பாயிடும். ஆகையினால் நாங்கள் சொல்கிறத வந்து பேசுகிறோம். சபாநாயகர் ஒன்று வச்சுக்கணும் மனசுக்குள்ள, சபாநாயகர் ஆளுங்கட்சியிலிருந்து வந்தவன் தான். இன்றைக்கும் அந்த வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கார். சும்மா அஃபிலேஜ் ஒன்று அங்கே சபாநாயகராக இருக்கார்ல, ஏறி உட்காந்தோடனே எல்லாம் திறந்த புத்தனம் ஆகிறதில்லை. அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு எந்த உதிக்கு இவ்வளோ கொடுங்க, எந்த உதிக்கு இவ்வளோ கொடுங்க, அவர் எம்எல்ஏ மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கார் மந்திரி கிட்ட. ஆகையினால் சபாநாயகரை வந்து அந்த சபாநாயகர் நான் உண்மையை சொல்கிறேன், இவருக்கு அதிகமாக ரூல்ஸ் தெரியல. ரூல்ஸ் தெரியல. 2 ரூல்ஸ் இருக்குது, கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. இதை 2 ஃபாலோ பண்ணி தான் சபாநாயகர் செய்யணும். இவருக்கு அதெல்லாம் அதிகமாக பழக்கம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அம்மா இருக்கிற வரலையும் அந்த அம்மா என்ன சொல்லோ அதுதான் சட்டம். ரூல்ஸை பற்றி கவலை கிடையாது. சில ரூல்களை கெடுத்துட்டார். ஒரு சட்டத்தில் அவரே கெடுத்து சபையினுடைய நடவடிக்கைகள் கெட்டு போச்சு. ஒரு கால் அட்டென்ஷன்னா கால் அட்டென்ஷன் சொல்கிறவன் ஒரு வெள்ளரிக்கை வைக்கப்பட்டுக்கிறது கேட்டால் 2 கேள்வி கொடுக்கணும். கேள்வியை உடனே முடிச்சிடணும். ஆனால் அரை மணி நேரம் கொடுக்குறார், அப்படி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கெடுத்துட்டார். அதனால் நாங்கள் கொண்டு போகிறோம், இதே கொண்டு போகிறோம். நேற்று என்ன சொல்கிறோம், நாங்கள் பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றார். இது மாதிரி குட்காவை பற்றி இது மாதிரி மீடியாவில் வந்திருக்கு, இப்படி தொலைக்காட்சி பேர் வந்திருக்கு, இன்னென்ன பரவல் வந்திருக்கு. 21/8/2014 சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் ராம்மோகன் ராவ், அவர் வீட்டில் ரைட் நடக்குது. 22/8 ஜார்ஜ் எழுதுகிறார், இது மாதிரி சில போலீஸ் ஆஃபீஸர்கள் குட்காவுக்கிட்ட பணம் வாங்கி வேலை செய்கிறாங்க, இதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டார். ஆனால் என்ன நிலைமை இப்போன்னா, இப்போ அவர் பேர் இருக்குது, தான் பேர் மராமக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக எழுதியிருக்கார். இது மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்ல வர்றோம், சொல்லக்கூடாதுன்றார். பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது. சொல்லி மந்திரி இருக்கார், மந்திரி இருக்கிற ஒரு பேரை சொல்லலாம், வெளியில் இல்லாத ஒரு பெயரைத்தான் சொல்லக்கூடாதே தவிர. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டுக்கிறது? ஒரு விஜயகுமார், ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது மாதிரி அவர் மேலே வந்திருக்குது, இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லணும் சபாநாயகர்? ஒன்று முதலமைச்சருக்கு ரெஃபர் பண்ணணும். உன் கேபினெட் மினிஸ்டர் அப்படி வந்திருக்குது, நீ என்ன சொல்கிறேன்னு அலிகேஷன் முதலமைச்சர் கொடுக்கணும். முதலமைச்சருக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னு கேட்டால் கன்சர்ன் மினிஸ்டர் உங்கள் மேலே இப்படி பதிவு சுமத்துறாங்க எதிர்கட்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். இவர் அவரையும் கேட்க மாட்டேன்றார், எங்களையும் பேச விட மாட்டேன்றார். இது என்ன ஜனநாயகம்? இது சட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு பெரிய அலிகேஷன், ஒரு 6-7 டிஜிபி லெவலில் இருக்கிறவங்க பணம் வாங்கியிருக்காரு வருது, அந்த சீஃப் செக்ரட்டரி பங்கு வருது, இவர் பேர் இருக்குது. ஆக இவ்வளோ பெரிய ஊழலை ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அரை மணி நேரமாவது பேச வேண்டாமா? எம்ஜிஆர் எல்லாம் கொண்டாந்து எங்கள் மேலே அவ்வளோ நேரம் பேசுனாங்களே, மணிக்கணக்கில் 2 நாட்கள் பேசுனாங்கல்ல, அப்போ நாங்கள் அலோவ் பண்ணமில்லை. ஆனால் உடனே எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அப்படின்ற இதை எதிர்த்துன்னு வச்சுருந்தோம். ரகலை வருது, ரகலை வந்தோடனே என்ன பண்ணுறாரு, போலீஸை விட்டு விரட்டிடுறாரு. இப்போ போலீஸ் ஒரு தடவை விரட்டிட்டார் எங்களை. இப்போ 2வது தடவை நேற்று பண்ணியிருந்தாருன்னு வச்சு 2வது தடவை விரட்டிருப்பார். 2வது தடவை விரட்டிட்டா அப்புறம் நாங்கள் சபைக்க வர முடியாது, ஒரே நாளில் சபையை முடிச்சுடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் எண்ணம், இவங்க இது மாதிரி பண்ணணும், இரிட்டேட் பண்ணணும். இரிட்டேட் பண்ணோட 2வது நாள் வரமாட்டாங்க, உடனே அந்த கனடா பண்ணால் நம்ம சபையே கிடக்கிறான்னு ராமா கோவிந்தான் முடிச்சுடலான்னு பார்க்குறாங்க. ஆக இது ஒரு ஜனநாயக முறையே அல்ல. எதிர்கட்சிக்கு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்துட்டு தைரியம் இருந்தால் 1 2 3 4 5 சொன்னார், இது பூரா எதுக்குன்னு சொல்லணும். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கேன், சீஃப் செக்ரட்டரி பேர் இன்வால்வ் ஆகிருக்கேன், ஒரு கேபினட் மினிஸ்டர் பேர் இன்வால்வ் ஆகிருக்கேன், டிஜிபியினுடைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கேன், அவரோடு சேர்ந்து டிஜிபி இருக்காங்க, போலீஸ் இலாக்கா வச்சிருக்கிற எடப்பாடி ராமசாமி என்ன சொல்லியிருக்கணும்? இது வரையில் என்ன எழுந்து பதில் சொல்லியிருக்காரு?
என்ன ஒன் டென் ஸ்டேட்மெண்ட் எங்கே வச்சுருக்காரு? எதுக்கெடுத்தாலும் ஒன் டென் ஸ்டேட்மெண்ட் அது 110 விதி 110 விதி படிக்கிறாங்களே. இது வரையில் இப்படி ஒரு மந்தம் இருக்குது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இல்லை அரசு நடவடிக்கை எடுத்துருக்குன்னா சொல்லியிருக்காங்களா? இது இல்லையா? இல்லை. இவ்வளவு கேட்கணும். முதலமைச்சராக இருக்க நீ என்ன உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இதில் உன் சர்க்கார் என்ன சொல்லுது? இவ்வளோ பெரிய அலிகேஷன், சீஃப் செக்ரட்டரி, மந்திரி, டிஜிபி, இதுக்கு மேலே என்ன இருக்கு? ஒன்று போலீஸ் அண்ட் அசோசியேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் 3 பேர் இருக்கான். இதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா முதலமைச்சர்? இது எங்களை அலுவலனை பேசுகிறதுக்கு சபாநாயகர் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணுறாரு. நான் கேட்டேன்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு. வெளியில் நடப்பு உங்களை எச்சரித்தேன் 2வது தரம் அப்படின்னாரு, 3வது தரம் பண்ணிடுவோம். ஆக இது வெளியில் வந்து நாங்கள் சொல்லி ஆகணும், வழியாக. அப்போ தான் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். ஆக வெளிநடப்பு செய்துடுறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அங்கே உட்காந்துக்கிறதுல ரொம்ப ஈஸியாக வெளியில் போகலான்னு இல்லை. இது மாதிரி பிரச்சனை தவிர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது சட்டசபையில் சொல்ல முடியாதையாவது மீடியாக்களில் சொல்லி மக்கள் மன்றத்துக்கு போகணுன்றத நாங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் உள்ளே தான் போகிறோம். ஜெயலலிதா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையை சட்டசபையில் இருந்து அவரை சமாளித்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்து சந்திச்சிருக்கு. ஆனால் ஜெயலலிதாங்கிற தலைமை இல்லாமல் அதிமுக சிதறுண்டு கிடக்கிற இந்த சூழ்நிலையிலும் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் செங்கோட்டையன் மாதிரியான அமைச்சர்களையே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் சமாளிக்க முடியலையா? நாங்கள் சமாளிக்கிறது அவங்களோட பெரிய பேசலையே. பேசினா தான் அவங்களை சமாளிக்கிறதுக்கு. அவருடைய மானியம் வருவார், உங்களுக்கு 10 பேஜ் படிச்சுட்டு உட்காந்துட்டாரு. கேட்டவுடனே இது ஒன்று எப்போவுமே சொல்கிறார், நாங்கள் பேசுகிறோம், எதிர்கட்சி பேசுவாங்க, அமைச்சர்கள் என்ன செய்யணும்னா குறிப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க அப்படி கிடையாது, என்ன எழுதி கொடுக்கணும் அதை படிச்சுட்டு போயிடுவாங்க ஒன்று. ஆகையினால இவங்களுக்கு எங்கள் சொல்கிறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறது கிடையாது. நான் ஒரு எப்போவுமே சட்டமன்றத்தில் நான் கலைஞருக்கு அடுத்து நான் ரொம்ப நாளாக இருக்கேன். 10 முறைக்கு உட்காந்துருக்கேன், நம்ம போய் உட்காந்துருக்கேன், 6-7 முறை இருக்கணும். ஒரு 2 கேள்வி எப்போவுமே முதலமைச்சர் போகும், போலீஸ் இலாக்காவை பற்றி இருக்கும். அப்போ கலைஞர் தான் அந்த கேள்விக்கு நேரத்தில் ரொம்ப லைவாக வந்து பதில் சொல்லுவார். என்ன அவர் என்ன பண்ணுவார்னா, கலைஞர் எல்லா மினிஸ்டருக்கு வர்ற கேள்வியும் எடுத்துக்குவார். டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு என்ன பதில் தயாரித்து கொடுத்துக்கிறானோ அந்த லிஸ்ட்டையும் வாங்கி கையில் வச்சுக்குவார். இந்த மந்திரி எவனா தடுமாறினான்னு டக்குனுங்க எழுதுக்குவார். அந்த மாதிரி செய்வார். எங்களுக்கு வந்து கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுவரையிலும் ஜெயலலிதாவும் பதில் சொன்னதில்லை, பதில் இவரும் பதில் சொன்னதில்லை, வரதில்லை. 2 ஐவேஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2 கேள்வி வரும், பிடபிள்யூ 2 கேள்வி வரும். ஆக ஒரு நாளைக்கு 6 கேள்வி, போலீஸ் 2, பிடபிள்யூ 2, 6. இந்த 6 கேள்வி இப்போ கிடையாது. இப்போ யார் நான் கேட்டால் அதெல்லாம் வர உட்கார முடியும். சபாநாயகர் எங்கள் கொஞ்சம் கூட ஒரு இணக்கமான சபாநாயகர் அல்ல. ஆனால் அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு, நல்ல மனுஷன். இவர் ரொம்ப இதிலிருந்து வந்தவர். ரொம்ப பண்ணால் என்னை ஜாதிக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேஷம் போடுறார். அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. அது என்னடா வம்பா போச்சு, தப்பாக பள்ளிக்கல வரவங்க தான் அவ்வளோ பெரிய அவர் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜாதி பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் கூடாது. கருணாநிதி, ஜெயலலிதா இந்த 2 பேர் இல்லாத சட்டசபை எப்படி இருக்கிறது? கலைஞர் இருக்கும்போது சபைன்றது என்னை பொறுத்தவரையில் இந்த சபையில் கலைஞர் இல்லாதது நல்லது. கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஜனநாயகம் இருந்தது. ஜெயலலிதா இருக்கும்போது கூட கொஞ்சம் பேச விடுவாங்க. ஜெயலலிதாவுக்கு ஏன் பேச விடுவாங்கன்னா, பதில் சொல்கிற அந்த அம்மாவுக்கு சமாளிக்கும். 2வது அந்த ஆளுமை இருந்தது. படிக்காமையே வந்தால் கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசக்கூடிய ஆளுமை இருந்தது அந்த அம்மா கிட்ட. இவங்க படிச்சுட்டு வந்தாலும் சரி படிக்காத மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியே வேண்டாம்னு திமுக தொடக்கத்திலிருந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அண்மையில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் திரும்ப சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர் மாளிகை வாசலில் போய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறது, இது இருக்கிறவரையும் நாங்கள் வாழான்றோம். இன்றைக்கி அவர் தானே அடுத்து இவங்களுக்கு மேலே அப்பீல் தட்டி சட்டமன்றத்தினுடைய கார்டியன் அவர் தானே, இவன் எடுத்ததுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கி சட்டமன்றம் கூடும், இன்றைக்கி முடிவடையும், இவன் போடுற சட்டத்தை கையெழுத்து போட்டு அனுப்பணும். இந்த எல்லாத்துக்கும் கார்டியனாக இருக்கக்கூடிய அவர் தானே, அவர்கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணுறது? இருக்கிறவரையும் அவர்கிட்ட போய் ஆகணும். வேண்டாம்னு சொன்னது ஒரு தத்துவம், அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு நாங்கள் சொன்னோம். அது நாட்டில் பல பேர் வானான்னா ஓடணுன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை பற்றி இல்லை. ஆகையினால இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ அப்போ என்ன சொன்னாங்க, திடீர்னு ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டில்
சம் கிரைசிஸ் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது? அப்போயோ கலைஞர் சொன்னார், ஊருக்கு பற்றிக்கொண்டு ஒரு ஊருக்கு ஒரு ஃபயர் இன்ஜின் வைக்க முடியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல பற்றிக்கிட்டு அனுப்புற மாதிரி 4 ஸ்டேட்டுக்கு ஒரு இடத்துல வச்சு கவர்னர் வாங்க போய் இப்போ கிரைசிஸ் இருக்கு போய் நான் போக வேண்டாமா அப்படின்னு சொன்னார். அது அந்த காலம் போச்சு. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. கவர்னர் தான் இப்போ இருக்கிற பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கே ஒரு நிலையான கவர்னர் கிடையாது. அந்த டெல்லிக்கு போகிறாங்களே என்னங்க எங்களுக்கே வெக்கமாக்குது. அவர் 4 மாதம் காலாண்டு மாதம் விக்ரமாதித்ய மாதிரி வர்றாரு போகிறார். நாங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா கூட பார்க்க முடியல. ஆகையினால அவர் நல்ல மனுஷனாக கூட இருக்கிறவங்க பற்றி எங்களுக்கு ஏன் ஒரு நிலையான ஒரு கவர்னர் போடுங்க ஒருத்தர் அப்படின்னு கேட்குற தைரியம் இவங்களுக்கு வரல. இவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க போய் மோடியை பார்க்கறச்சிட்டு இது மாதிரி பிரச்சனையை கேட்குறது இல்லையா? நீட்டில் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்கிறது இல்லை, இது மாதிரி இல்லை. இவங்க போகிற உடனே ஓபிஎஸ் மோசங்க, நீங்கள் அவர் நம்பாதீங்க, நான் உங்களுக்கு ஆகலை. அவர் என்ன சொல்கிறாரு, இவர் போகிறது அவர் ரொம்ப மோசங்க, அவரை நம்பாத, என்னை நம்புகணும். அவர் அச்சா அந்த இவர் போய் அதுவும் போய் பாடி பாய்ஸ் பேட் ஐம் குட் அப்படின்னு அச்சா குட். அப்புறம் என் ஓபிஎஸ் தான் அச்சா தான் ஓபிஎஸ் குட். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பான் மோடி, என்ன சார் அவருக்கு அச்சான்றீங்க இவருக்கு அச்சான்றீங்க, ஏதோ தமிழ்நாட்டில் நமக்கு கிடைத்த நல்ல அடிமைகளை 2 பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அந்த கல்வியாக்கிட்டாங்களே சார் தற்சமய, அதாவது நிலைமை இல்லைன்னு கேட்டால் இந்த நீட்டு போனதை கூட கவனிக்கலை, எங்கே இருக்குன்னு பேப்பர் கவனிக்கலை. இவங்க அந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் நேற்று கேட்குறேன், ஹார்பரை நாங்கள் கலைஞர் ஏற்படுத்தணும் ஹார்பர் எண்ணூரில் காமராஜ் பேர் இருக்குது, கோல் ஹேண்ட்லிங். இங்கேருந்து தான் கோல் ஒரு காலத்தில் நம்ம ஹார்பரில் இறங்கி கர்நாடகத்துக்கு போகும், இங்கேருந்து இறங்கி ஆந்திராவுக்கு போகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு ஸ்டேட் ஒரு 5 வருஷத்துக்கு கோல் ஹேண்டில் பண்ணக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டை இந்த தடை உத்தரவு போட்டாங்க. அதையும் இவங்க நீக்கலை. கடைசியில் கோல் ஹேண்டிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆந்திராவில் நெல்லூர் பக்கத்தில் ஒரு போர்ட் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெல்லூருக்கு தடாவுக்கு இடையில் கட்ட முடியுற இடத்துல எல்என்டிக்காரன் ஒரு போர்ட் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்னென்னா மொத்தம் அங்கே போயிடுச்சு. இப்போ பெங்களூர்லேருந்து நேராக ஸ்ட்ரைட் ரோட் ரயில் ரோட் போட்டான் அவனுக்கு. இப்போ நமக்கு இருக்க கோல் ஹேண்ட்லிங் போச்சு, தொழிலாளர் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போது இந்த ஹார்பர் என்ன மெயின் ஹார்பர், இதுக்கு சரக்கு இங்கேருந்து வரணும், நேராக வர்றதுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், டிலே ஆகுதுன்னு இப்போ யாரும் சர்க்கார் நேராக அப்படியே அந்த தடாக் பக்கத்தில் இருக்கிறது கொண்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ஹார்பரும் ரொம்ப லேபராக போயிடுச்சு. ஆக இப்போ அதை அந்த 800 போர்ட்டை விற்க போகிறாங்க. நான் வெளிப்படையாக கேட்டேன், அந்த ஒரு அம்பானியில் இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வாங்குவாங்க, ஒரு இவங்கிட்ட வாங்குறாங்க, அவனுக்கு விற்க போகிறீங்களான்னு பேர் சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ஒரு முதலாளிக்கு நீங்கள் விற்க போகிறீங்க சார் பண்ணேன். ஒரு எடப்பாடி அதெல்லாம் கிடையாது, நான் மத்திய சர்க்காரை கேட்டு சொல்கிறேன், எனக்கு விற்கிறதுக்கா அது எதுக்கு? நீங்கள் உங்கள் 6 பேர் உங்களது சீஃப் மினிஸ்டர் நீர், அதுவும் அது இலாக்காது. 6 பேர் விற்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாமா? எப்படி வந்தது இடம்? தமிழ்நாட்டு 6 பேரை விற்கிறதுக்கு நான் பைத்தியக்காரனா? அப்படி இல்லையா? நான் மத்திய சர்க்கார் கேட்டு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? பேரம் நடந்து போச்சுன்னு அர்த்தம். அத்வானிக்கோ விற்று விட்டாங்க. இப்போ ஆகையினால இதை மட்டும் தடுவி ஓட்டுறாங்க. சமாதானம் சொன்னேன் இருக்குது சார், இதில் கொஞ்சம் விஷயம் பேசணுன்னா அதெல்லாம் கிடையாது மாட்டேன்னு போடுறாங்க. அவர் சொல்கிறார், என்னையும் போட்டு வாதிக்கிறீங்க, என்னையை விட்டு வச்சுக்கிறதே பெரிய வேலைன்றார் அவர். ஸ்டாலின் அவர்கள் சில வார்த்தைகளை பயன்படுத்துவது தொடர்ந்து விமர்சிக்கப்படுகிறது. அதிமுகவினுடைய அணிகளுக்கிடையே கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர்னு, இந்திய நாட்டினுடைய ஒரு மாண்புமிகு பதவியில் இருக்கிற பிரதமரை கட்ட பஞ்சாயத்து செய்கிறாருன்னு சொல்லி விமர்சிக்கிறது சரியான அணுகுமுறையா? அந்த நிலைமைகளை எடுத்து சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. பிரதம மந்திரியை கொச்சப்படுத்தணுன்ற எண்ணம் கிடையாது, அந்த நிலைமைக்கு அது சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இது குதிரை பேரம் நடக்கிறது, இந்த எம்எல்ஏக்கள் காசு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு குற்றம் சுமத்துறீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றீங்க, கவர்னரை போய் மனு கொடுக்குறீங்க. எந்த எம்எல்ஏக்கள் மேலே நீங்கள் புகார் சொல்கிறீங்களோ, தனியரசு, தமிழ்மன் அன்சாரி, கருணாஸ், இவங்க 3 பேரும் ஸ்டாலினை 3 முறை சந்திக்கிறாங்க. முரசொலியினுடைய விழாவுக்கு அந்த 3 பேருக்கும் அழைப்பு போகிறது. ஒரு பக்கம் அவர்கள் லஞ்சம் பெற்றார்கள்ங்கிற புகாரையும் நீங்களே சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அந்த 3 பேரையும் சந்தித்து முரசொலி விழாவுக்கு அழைப்பு விடுக்கிறது முரண் இல்லையா? அவங்க மேலே ஒரு மாதிரி புகார் வந்திருக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் இது மாதிரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் விசாரிக்க முடியாது. இட் மே ராங் ஆர் ரைட்,
அந்த செய்திகளை சொல்கிறோம். நாங்கள் கன்ஃபார்ம் அல்ல, அது இந்த மாதிரி செய்தி வந்திருக்குன்னு சொல்கிறோம். அதனால் விசாரிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதுக்காக இடையில நாங்கள் அது கொண்டு நாங்கள் வித் சார்ஜே ஃப்ரேம் பண்ணல. வி கேம் டு நோ அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி அதுக்காக நாங்கள் எந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்காக அவங்களை நான் கூப்பிடக்கூடாது. இல்லை, இந்த ஆட்சி குதிரை பேரத்தால தான் பிழைச்சிருக்கு, இல்லைன்னா இந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும் ஸ்டாலின் குதிரை பேரம் அங்கேயே நடத்துகிறாங்க, அவங்களுக்குள்ளவே நடத்துக்கிறாங்க. யாருக்கிட்ட நாங்கள் நடத்துகிறாங்க, யாருக்கு அவங்க கட்சி எம்எல்ஏ கொடுத்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்களே, எம்எல்ஏ 2 கோடி கொடுத்தா 3 கோடி கொடுத்தாங்க, அப்படி சொல்லிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, இப்போ 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்து விடும்னு துரைமுருகன் சொல்கிறாரு. அதுக்கு தனியரசு, கருணாஸ், தம்பிமன் சார் 3 பேரும் வந்து ஸ்டாலினை பார்க்குறாங்க. இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் கிடையாது, நீங்கள் உடனே முடிச்சு ஓட்டாதீங்க. நான் சொல்கிறது என்னுடைய அனுமானத்தை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்கிறது தான் ஒரு 6 மாதத்தில் கவுந்துருன்னு சொல்கிறேன் நான். அது கூட எல்லோரும் கேட்டாங்க, எப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நான் சொல்லிவிட்டு அது உலகமாக சொல்லுவோம். என்னுடைய அனுபவத்தை நான் அனுமானித்து சொல்கிறேன். அது பலிக்கலாம், பலிக்காமல் கூட போகலாம். என்னுடைய அனுமானம் எனக்கு வர்ற அரசியல் இதை வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். பாஜக தரப்பிலிருந்து நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி, எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டிங்கிறாங்க. அதிமுகங்கிற ஒரு கட்சியை முற்றிலுமாக நீங்கள் இந்த கிரவுண்ட்ல இருந்தே புறக்கணிச்சுட்டு திமுக வெர்சஸ் பாஜகன்னு ஒரு தோற்றத்தை திமுகவை உருவாக்குதா? நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பாஜக எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் திரும்ப திரும்ப திமுக தலைவர்களை விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? பாஜகவினர் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் திரும்ப சொல்றாரு, நான் முதல்ல சொல்லிட்டேன், அவங்களுக்கு அடிமை, அச்சா பச்சா நிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஆக இருக்கிறது நாங்கள் தான் எதிரி. சட்டம் எங்களை தான் இது பண்ண முடியாது. மற்றவங்கெல்லாம் சிறு குறு விவசாயிகள், சின்ன கட்சிகள்லாம், அது அவங்கள பற்றி கவலை இல்லை. ஆனால் நாங்கள் தான் நம்பர் 1 எதிர்க்கணும். அதனால் எங்களை தான் தாக்குவாங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் திமுகவினுடைய திராவிட கொள்கைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. கழுத்தில் ருத்ராட்சம் கட்டிய பூனை திமுக அப்படின்னு விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் கோயில் குளங்களை தூர்வாரனா வந்து அவருக்கு ஜாதகப்படி நல்லதுங்கிறதுக்காக குளங்களை தூர்வாரதா சொல்றாரு. இந்த விமர்சனங்களை எல்லாம் திமுக சரியா எதிர்கொள்ளலையோ? இதெல்லாம் புறக்கணிக்க வேண்டிய சார், இக்னோர் பண்ணணும். பொன் ராதாகிருஷ்ணன் பேருக்கு மந்திரின்னு இருக்கார். அவருக்கு அங்கே என்ன செல்வாக்குன்னு எங்களுக்கு தெரியும். அந்த ஊரில் ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு. அதுவும் எம்ஓஇ ஃபைல் கூட வராது, எந்த ஃபைலும் வராது. எங்கிட்ட எம்ஓஇ என்ன அதிகாரம்னு பார்த்தோம் இல்லையா, நாங்களும் ஒன்றும் வராது. சும்மா பேருக்கு இந்த ஊருக்கு ஒன்று கட்டி வச்சது. இவருக்கு தான் ஒரு ருத்ராட்சத்தை கட்டி அனுப்பிச்சிட்டார். அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார், ஊரில் பெரிய மந்திரி மாதிரி, தனக்கு எல்லா அதிகாரம் இருக்க மாதிரி, மூடிட்டு போன டெய்லி போனோன்னு கியாஜி பொன் அப்படின்ற மாதிரி அச்சா அப்படின்ற பேர். அவரை பார்க்குறதுக்கு ஜட்லிக்கே முடியல, அட்லிக்கு முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் சும்மா இங்கே இருக்கிற தாவா காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பாவம், அவர் பெரிய அரசியல்வாதியாகவே கருதுறதில்லை நான். பட் நல்ல நண்பர், பேசுகிறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அது வரையும் தான் தவிர பார்க்குற பூவை தவிர மூந்து பார்க்குற பூ அல்ல அது. அவர் சொல்கிறதெல்லாம் விட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுக்கு மீடியா கட்டுறோம், அதெல்லாம் போய் பேசுகிறீங்களா? ஒரு பக்கத்து ஊருக்காரன் பேசுகிறீங்களா? ரைட்டு. ஆனால் திமுகவினுடைய திராவிட இயக்க கொள்கைகளில் தொடர்ச்சி இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இந்துத்துவ எதிர்ப்பில் கருணாநிதி அவர்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த மாதிரி ஸ்டாலினுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. அவர் இந்துத்துவத்தோடு ஒரு சமாதானமான உடன்பாட்டில் போறாரு. திமுக இருக்கிற 90% பேர் இந்துக்கள்னு முன்வைக்கிறாரு. நமக்கு நாமே திட்டத்தில் அர்ச்சகர்கள் பிராமணர்களோட போய் தனியாக கூட்டம் விட்டு அவர்களுக்கான கோரிக்கைகளை கேட்கிறாரு. திமுக தனது தீவிர இந்துத்துவ எதிர்ப்பில் உறுதியாக இல்லை அப்படிங்கிறது ஸ்டாலின் மீது வைக்கப்படுகிற திரும்ப திரும்ப வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. இப்போது ஸ்டாலின் போய் அர்ச்சகர்கிட்ட கேட்குறாங்கன்னா, அர்ச்சகர்கள் நாட்டில் ஒரு குடிமக்கள் தான். அவங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னு போது ஸ்டாலின்கிட்ட சொன்னால் தீருமோ என்ற ஒரு ஆதங்கத்தில் வைக்கிறாங்க. அதுக்காக நான் எங்கிட்ட வேணான்னு சொல்ல முடியாது. அவர் யார்? அதனால் நான் சொல்ல முடியாது. 2வது கொள்கையில் நிலைப்பாடுனா, நாங்கள் வந்து சில பேர் இப்போது நான் சொல்கிறேன், டிஎம்கேவிலேயே போட்டு வச்சுக்கிறோம். டிஎம்கேல சில பேர் கோயிலுக்கு போகிறானே, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி கொள்கைகளை வீரியத்தில் கொஞ்சம் நேரங்களில் சில இடங்களில் அரசியலுக்கு வந்ததுனால கொஞ்சம் நீத்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதியில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் போகிறதில்ல, பட் என்னை போகிற ஒருத்தர் வீரமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அண்ணன் அப்படின்னு கூடுவான். நான் அதெல்லாம் வரமாட்டேன்னா அப்போ சரி,
அன்றைக்கி போய் ஊடேறி காட்டுனா அந்த எம்எல்ஏவை கும்பாபிஷேகத்துக்கு வரல நான் வர்றதில்லைன்னாரு. நாங்களும் ஓட்டு போடுறதில் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படின்வோம். அதுக்காகவாவது ஓட்டுக்காக போகும்போது சில நேரங்களில் இப்படிப்பட்ட நீர்த்து போன தன்மை வருவது என்பதை யாரும் மறைக்க முடியாது. அதனால் ஆனால் அதுக்காக ஸ்டாலினுக்கு முழுக்க ஸ்டாலின் ஒரு எந்த கோயிலுக்கும் போனவர் அல்ல. இது வரையும் எந்த கோயிலுக்கும் போன நானாவது எல்லா கோயிலுக்கும் போகணுன்னு பண்ணுறவன், பக்திக்காக இல்லை. எனக்கு சிற்பங்கள், கலைகள், அந்த கல்வெட்டுக்கள் இப்படி இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அன்றைக்கி எங்கள் ஊர்லேயே ஒரு கல்யாணம் என் சௌகரியக்காரன் திருப்பதியில் தான் பெரும்பதி பண்ணுவாங்க. ரெடியார் எங்கள் தொகுதியில் நாயுடெல்லாம் பெரிய நாயுடு ரெடியார் வீட்டு கல்யாணம், நீ வரலன்னா நல்லா இருக்காதுன்னாங்க. போனேன். அந்த கோயிலே கல்யாணம் அது உள்ள மண்டபத்தில். அங்கே நான் அர்ச்சகர்லாம் வந்துட்டான், சார் நான் குடியாத்தம் காட்பாடின்னு, நீங்கள் வாங்கோ ஐயோ நீங்கள் வாங்க சாமி வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிட்டு உட்கார நீ தான் பார்த்தேன் நான் கோயிலுக்கு. நான் போயிட்டு இப்போ சுற்றி எல்லாம் பார்த்தா கல்வெட்டல் தமிழ் தான் பேசுகிறான், தமிழ் தான் பண்ணுறான். அதனால் உடனே நம்ம தலைமுறை பக்தியாகி கோயிலில் சுற்றிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி நான் என்ன ஒரு தப்பாக பண்ணாங்க. அதே மாதிரி திருவெட்டாறில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. என்னுடைய நான் பீரியட் மினிஸ்டர், என் கெஸ்ட் ஹவுஸுக்கு ஆப்போசிட் அது எதிரிலேயே. அதில் சார் நீங்களும் பார்க்கணும், 212 தூபங்கள் கல் இருக்குது, 212 பாவை விளக்கு இருக்குது. இந்த 212 பாவை விளக்குற 212 ஒரு வேறு விதமாக இருக்கும். இந்த முதல் தூணில் போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு கட்டின சேலைக்கும் 2வது தூணில் கட்டியிருக்கிற சேலைக்கும் வித்தியாசம் இருக்கும். 12வது இருக்க சரி. அதே மாதிரி கையில் வளையலுக்கு இந்த 212 வித்தியாசம் இருக்கும். தலைமுடிக்கும் என்ன அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிற்பத்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியும். நம்ம அதை போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி கிருஷ்ண கோயில் ஒன்று இருக்கும் திருநெல்வேலி பக்கத்தில். அங்கே குத்தினா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அதில் ஆர்வம். கோயில் இருக்கிறதால போகக்கூடாதுன்னு நேரத்தில் இல்லை. சில நேரங்களில் அப்புறம் திருச்செந்தூருக்கு ஒரு நாள் போனேன். இது எலெக்ஷனில் அவன் சட்டையை கட்டிட்டுனான். அன்றைக்கி உள்ளே போக சட்டையை கட்ட முடியாமல் இங்கே பார்த்துட்டு வரணும் வந்துட்டு உள்ளே கூட போக முடியல. அதனால் சில எங்களை போல் நானும் தென்னரசு இருக்காங்க. அவனால மாதிரி ஒரு ஆர்காலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் இதை பார்ப்போம் நாங்கள். அதனால் கோயிலுக்கு போகிறதில்ல. இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ இந்த ஓட்டுக்காக மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுங்கிறதுக்காக தனது கொள்கைகளில் நீங்கள் சமரசம் செஞ்சுக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. அங்கே இல்லை, நேரடியாக கேட்குறேனே. இப்போது ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில் பட்டம் வாங்கினார்னு சொல்லிவிட்டு கருணாநிதி அவர்களால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போக முடிகிறது. ஆனால் அது மற்றவர்களுக்கு ஏன் சாத்தியமாகலை? உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் ஊர் வரும்போதே சுயமரியாதை உருவாகி வந்தவர். சில பேர் இங்கே உள்ளபடியே எங்களை போல் அவர்கிட்ட ஒரு 50 வருஷம் வளர்ந்தவர்களுக்கு அது இருக்கும். சில பேர் இப்போ தான் வந்திருக்காங்க. சில நேரங்களில் எல்லாம் லேட்டஸ்ட் அடிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. அது மாதிரி தான் கொண்டுக்கு போகணும், வேறு வழி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் ஜெயலலிதாவை வீழ்த்துகிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவும் பிரபலமும் இன்னமும் ஸ்டாலினுக்கு வந்து சேரவில்லை, அதற்கான தகுதி இன்னமும் அவர் வளர்த்துக்கணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கிறார். இன்னமும் கருணாநிதி ஜெயலலிதாவிற்கான மாற்றான தலைவராக ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது வளர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? திருமாவளவனோட ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? நான் திருமாவளவன் பதில் சொல்ல விரும்பலை. எங்களுடைய இப்போ திருமாவளவன் ஒரு நல்ல நண்பர், எனக்கு என் கூட இருந்தவன் நல்ல நண்பர். அதனால் அவரை போய் ஒரு ஏற்பாடு பண்ண சொல்ல விரும்பலை. அல்லது ஸ்டாலின் இன்னும் வேகமாக இருக்கணுன்றதுக்காக அவருக்கு சொல்லி தான் நாங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் வேகமாக செயல்படணுன்ற சொன்ன மாதிரிக்காக நாங்கள் எடுத்துக்கிறோமே தவிர அது ஒரு பெரிய குற்றம் சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையிலான கருணாநிதி அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் இடையிலான நட்பு ஓரளவுக்கு அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் 2 கட்சியினருக்குமே தெரியும். ஆனால் கருணாநிதி திருமாவளவனுக்கு இடையிலான நட்பை கம்பேர் பண்ணுகிற போது ஸ்டாலின் திருமாவளவன் நட்பு இடையே ஏதோ ஒரு உரசல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 2-3 இடங்கள்ல திருமாவளவன் திரும்ப எப்படி கோட் பண்றாருன்னா, ஸ்டாலின் கருணாநிதி ஆவதை விடவும் ஜெயலலிதாவாக முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஜெயலலிதாவை வீழ்த்துகிற அளவுக்கு ஸ்டாலினுக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை, மக்கள் ஆதரவு இல்லைங்கிறார். இன்னொரு இடத்துல ரஜினிக்கு இருக்கிற பிரபல்யம் ஸ்டாலினுக்கு இல்லை அப்படிங்கிறார். இது ஏதோ ஒரு சின்ன உரசல் இருக்குது இல்லை, நம்ம அதையும் மறைக்கிறோம். நாங்கள் மறைக்கலை. அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏதாவது அவரை எங்களுடைய பக்கம் எங்கள் அணியில் இன்னும் இழுத்துக்கலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய விளைவு தான் இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இழுத்துக்கிட்டோம்னா எல்லா வலிமையும் புரிந்தவர் தான் ஸ்டாலின் அப்படி ஒரு இமயம் இவரோடு பண்ண முடியாதுன்னு சொல்லுவார்.
அது சில நேரங்களில் காலங்கள் கட்டங்களில் தான் யார் யாரை எடுத்துக்கோ யார் யார் விடுன்றது தேர்தல் காலத்து பணி. இப்போ அது முன்னாலே சொல்லி ஒருத்தருக்கு ஒரு இரிட்டேட்டாக பண்ண விரும்பலாம். ஓகே. அண்மையில் தனது ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், ஸ்டாலின் ஒரு சிறந்த நிர்வாகி, அவரை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்திருந்தால் அவர் இன்னமும் பல சாதனைகளை செய்திருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டாலினை சுதந்திரமா செயல்பட அனுமதிக்காதது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது யார்? எனக்கு அவர் சொல்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணுமா? அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறார் போக்கல. அவர் சுதந்திரமாக விட்டுருந்தான்னு பண்ணிட்டு போகிறான்னு அவர் இல்லை சொல்லணும். எங்கள் சுதந்திரம் யார் பண்ண விடலைன்னு. ஆக இதெல்லாம் நாங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நாங்கள் அது பதில் சொல்லிட்டு இருக்கோம்ல. இது மாதிரி கேள்விகளை தான் அரசியலில் எப்போவுமே இக்னோர் பண்ணணும். அது தள்ளிடணும். அவர் பாவம், அவர் நடிகர். ஏதோ ஸ்டாலினை புகழணும்னு புகுந்துட்டா அதை பற்றி பெருசாக சொல்லுவாங்களேன்னு டக்குன்னு ஒரு குக்கி போட்டு மாட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், அதை விட்டலாம். நடிகர் ரஜினிகாந்தை தீவிர அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்சிகளும் முயற்சிக்கிறாங்க. கருணாநிதி, ஜெயலலிதாங்கிற 2 ஆளுமைகளுடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் இல்லாத போது ரஜினி மாதிரியான ஒரு நபருக்கு தமிழ் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வரவேற்பு எவ்வளோ இருக்குன்றதை பற்றி நான் கணக்கு போடல. அது எனக்கு தேவையும் இல்லை. அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், அது ஒன்றும் சரியாக. இந்திய அரசியல் சட்டத்தில் 25 வயசு ஆனாக்கா ஓட்டு உரிமை நிற்கலான்னு இருக்குது. இப்போல்லாம் இப்போ குறைச்சிட்டாங்க ஓட்டு உரிமையெல்லாம் போட்டலாம். ஒரு யார் வேணால் நிற்கலாம், அது ஒன்றும் பண்ணல. பைத்தியக்காரன் கூட வரலாம். ஏன்னா அதில் பைத்தியம் நிற்கக்கூடாதுன்னு வரல அவனுக்கு. நீங்கள் எப்போ பைத்தியம் நிற்கணும்னா அவன் பேசக்கூடாது, சபைக்கு வந்துட்டான், பேசாதான். அதனால் ஒரு போலீஸ்காரனுக்கு கூட இந்த குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. வாத்தியாருக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன். இது வரைக்கும் எம்எல்ஏவுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எழுத படிக்க தெரியணும்னு கூட இல்லை. அதில் வயசை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கான். அதனால் அரசியலுக்கு யார் வேணா வரலாம். ஏற்றுக்கொள்ளாது மக்களுடைய கடமை. நாம் இவரை ஏற்றுக்குவார், அவர் புறக்கணிப்பார்னு நாம் முன்கூட்டியே சொல்லி ஊரில் விரோதத்தெல்லாம் நாம் சம்பாதிச்சக்கூடாது. இல்லை, இப்போ ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகையை திமுக கிட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, எம்ஜிஆர் என்கிற ஒரு நடிகருடைய ஒட்டுமொத்த ஆட்சியையும் கட்சியையும் பெரிய அளவில் எதிர்கொண்ட கட்சி திமுக. திரும்பவும் திரைத்துறையிலிருந்து ஒரு தலைவரை தமிழகம் தேடுகிறதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. யார் தேடுறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எம்ஜிஆர் இமயத்தை எதிர்த்தவர்கள் ஆகியனால எங்களுக்கு யார் பற்றி கவலை இல்லை. ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவரோட கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமா திமுகவுக்கு? இதெல்லாம் ரொம்ப கற்பனையானது. அவர் அரசியலுக்கு வருவார் வந்ததுக்கப்புறம் கட்சி வச்சு அவரோட கூட்டணி, இதெல்லாம் சும்மா தேவையில்லாத கேள்வி. இதை நாங்கள் உடனே இப்போ சொல்லி நாங்கள் கூட்டணி வைப்போம், துரைமுருகன் ராஜ்யம் வந்தால் கூட்டணி வைப்பார் அப்படின்னு போட்டு இதை 2 கேள்வி. துரைமுருகன் நாங்கள் அரசியலுக்கு வந்தாலும் ரஜினியோடு சேர மாட்டோம், துரைமுருகன் காட்டமான பதில், இப்படி போட்டு எங்களை வம்ப இழுத்து நீங்கள் பாட்டு மீடியா 2 நாளைக்கு ஓடி விட்டுட்டு எதுக்குன்னு போட்டு விட்டுறது. இதே மாதிரி கவலை இல்லை. இல்லை, இதே மாதிரி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போதும் இதே மாதிரி தான் சொன்னீங்க. ஆனால் விஜயகாந்தோட கூட்டணி வைப்பதற்கு திமுக காத்திருந்தது ஒரு காலத்தில். நாங்கள் ஒன்றும் காக்கலை. அவர் தான் என்ன யார் கூட போகிறோன்னு தெரியாமல் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஓகே. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, எம்ஜிஆர் அவர்களை பெரிய லெவலில் வியந்தோதுகிற மனிதர் துரைமுருகன் அவர்கள். கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்குமான நட்பு அத்தனை பேருக்கும் தெரியும். எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கை திமுகவில் தொடர்ந்து இருக்கிறது. எம்ஜிஆருடைய நூற்றாண்டை திமுக கொண்டாடாமல் தவிர்த்ததற்கான காரணம் என்ன? எப்படி சார், அவர் வேறு கட்சிக்கு போயிட்டாரு, அவர் பாட்டுக்கு அவங்க கட்சிக்காரன் கொண்டாடுறான், நாங்கள் இன்னொரு கட்சிக்காரன் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா? இது என்ன உலகத்தில் இருக்கிற கேள்வி? எங்கள் கட்சியில் இருந்தால் கொண்டாடி இருப்போம். எங்களை எதிர்த்து போனார், எங்கள் மேலே குற்றம் சொன்னார், எங்களை தோற்கடிச்சு ஆட்சி அமைச்சார், எங்களுக்கு பிரதான எதிரியாக இருந்தார். நாங்கள் அவர் தூக்கி தமிழ் மொழி ஆடுவோமா? ஏன் உலகத்தில் இல்லாத சொல்கிறீங்க? இல்லை, இப்போ அண்ணாவை 2 கட்சிகளும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். ஒரு கட்சியில் இருந்ததற்காக திமுக அண்ணா சொந்தம் கொண்டாடுதுங்கிறதுக்காக அதிமுக அண்ணாவை விட்டுவிடலை. அண்ணா ஒன்று உங்களுக்கு எதிர்பார்க்க கட்சி அல்ல. இன்னும் சொல்ல போனால் அண்ணா எல்லாம் அவங்க பேரை சொல்லி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ணா பேரை. நாங்கள் அப்படி இல்லை. எம்ஜிஆர் எங்களுக்கு டிக்ளேர் பண்ண எதிரியாக போயிட்டார், நாங்கள் எப்படி கொண்டாடுவோம்? இதெல்லாம் விசித்திரமாக இருக்குது உலகத்தில். நீங்கள் கேட்குற கேள்வி. தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய இந்தி மொழி திணிப்பு குறித்த பல்வேறு விஷயங்கள் இங்கே தொடர்ச்சியாக பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்புகின்றது. மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தவருங்கிற முறையில் இப்போது மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள், பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் அறிமுகப்படுத்தி இருக்கிற விஷயங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் ப. சிதம்பரம் தலைமையிலான குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது எப்படி சரியான ஒன்று? நியாயமாக பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு ஒரு சிதம்பரத்தை போட்டப்போ சிதம்பரம் இது எங்கள் ஊரில் கான்ட்ராவர்சி கிளப்போம், எனக்கு வேணாம் இந்த பதவி அப்படின்னு சொல்லியிருக்கணும் என்னுடைய கணக்கு. ஏன்னா
அந்த குழுவில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சிக்காரும் போடுவாங்க. நாங்கள் முரசொலி மாறன் இருக்கும்போது சொல்லிட்டாரு, அந்த குழுவில் நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். சேர மாட்டோம். அது மாதிரி நாங்கள் விட்டுருவாங்க, வரலாம். அது மாதிரி சிதம்பரம் தான் சொல்லியிருப்பாரு, சார் ஊருக்கு போனால் தமிழ் பேசணும், இங்கே வந்து அஜான்றீங்க, அதனால் எனக்கு வேணாம், வேறு யாருன்னா போடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அது ஆனால் ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டார் யார், சிதம்பரம். அதனால் சிதம்பரம் அந்த கட்சியில் அந்த குழுவுக்கு போகிறது தப்பு. அதனால் இப்போ அந்த பழி சிதம்பரத்து மேலே வருது. இல்லைனா இப்போது தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சி 1500 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சதுலேருந்து இப்போ மாட்டிறைச்சி விவகாரம் வரைக்கும் இந்த 3 ஆண்டு கால மோடி ஆட்சிக்கு துரைமுருகன் சார் என்ன மார்க் கொடுக்க விரும்புகிறார்? அதாவது ஒன்று வச்சு நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த நோட்டு விவகாரத்தில் எல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. ஆனால் திடீர்னு காணாமல் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்திய எதிர்ப்புகள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நீட்டை கொண்டாந்தாங்க முதல்கரம். ஆனால் இதுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் உடனே ரியாக்ஷன் இருக்காது. மக்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க தவிர, நம்ம நாட்டில் மற்ற நாடுகளில் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே ரியாக்ஷன் வரும், உடனே போராட்டத்தை கிளம்பிடுவாங்க. பிரிட்டிஷில் எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போய் சார்லஸ் மன்னனையும் க்ளோஸ் பண்ண காலங்கள்லாம் அந்த மாதிரி உண்டு. இப்போ கூட அதே மாதிரி ஜார்மன் கட்ட நுழைஞ்சிருக்காங்க. வரலாற்று நான் படிக்கிற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே திரண்டு எழுந்து போராட்டத்துக்கு போய் நொறுக்கிற காலங்கள் இருக்குது. நம்ம ஊர் அப்படி அல்ல. நம்ம ஊரில் தேர்தல் ஒன்று தான் பழி தீர்க்கிற இடம். அதுக்கு முன்னால் எல்லாரும் தான் சகிச்சுக்கிட்டு இருப்பான். எந்த ஊர்லேயாவது மக்கள் திரண்டு நம்ம சுதந்திர மதத்திலேருந்து உடனே ரகலை பண்ணதுக்கப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கா? எது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே சரி பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. உடனே மத்திய சர்க்கார்கிட்ட தான் கலைக்கிற அதிகாரம் இருக்குது. அவன் பேசாமல் அவங்களுக்கு என்ன பண்ணால் இதை பற்றி கவலை இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரகலை நடக்குது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் அவங்க கையில் கண்ட்ரோல் தானே. இது வரலையும் அவங்களாம் நேற்று வரலையும் கூட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி போயிருக்காங்க. இன்றைக்கி நான் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்னு பார்த்த பண்ணி காணும். இன்றைக்கி அவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். உடனே கவர்னர் கூப்பிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சொன்னதை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குது. கலைஞர் மாதிரி எழுத்து கேட்குற அரசாங்கம் அல்ல இது. எமர்ஜென்சி எடுத்தார் கலைஞர். இந்திரா காந்தி ரகுராமையா வந்து கேட்டாங்க, பேசாமல் இருக்க சொல்லுங்கள், தீர்மானம் போட்டார், நான் ஒத்துக்கிறேன், என்னை வந்து மறுபடியும் தோற்று போகிற என்னை வந்து மகளிர் வருக நிறையான ஆட்சி தருன்னு சொன்னவர். நான் அவர் கலைக்க விரும்பலை. இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன் நான், 5 வருஷத்துக்கு மேலே, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுங்கள் நான். கலைஞர் சொன்னார். சொன்னதுக்கு நன்றி, ஆனால் என் கொள்கையில் நான் மாறமாட்டேன்னு சொன்னார். பல கொள்கையில் கலைஞர் எதிர்த்து நின்றார். அப்படி எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது. அதனால் தான் முதலே சொன்னேன், நமக்கு நல்ல அடிமைகள் கிடச்சிருக்காங்கன்னு. இங்கே ஒன்றும் பேசாமல் ஒன்றும் பண்ண மாட்டாங்க மத்திய சர்க்கார். அவங்களுடைய பார்வையெல்லாம் கர்நாடகத்தின் மீது தான். இங்கே என்றைக்கும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரியும் அவங்க. உள்ளபடியே சொல்கிறேன் நான், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி என்பது எந்த காலத்துலையும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் அங்கே வரலாம், எங்கள் கர்நாடகாவில் பார்க்குறாங்க. ஆந்திராவில் அவங்ககிட்ட ஒரு டீல் பண்ணிட்டார் நாயுடு. அதனால் அவர் ஒன்றும் ஒத்துக்காரு. அவர் நிறைய வாங்கி டீல் பண்ணி ஓட்டுறாரு. அதனால் மத்திய சர்க்கார் இதில் எந்த நடவடிக்கை இருக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு 3 வருஷம் மோடியோட ஆட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? இன்னும் திருத்திட்டு பிறகு சொல்கிறேன். 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நீடிக்குமா? 4 ஆண்டுகள் எடப்பாடியோட அரசாங்கம் நீடிக்குமா? அது அவங்க கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் இல்லை. நாங்கள் கலைக்கிற முயற்சியில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டுமே. அதனால் அவங்களா கலைஞ்சி போது அவங்க சமாச்சாரம் இல்லை. அப்போ அவங்களா கலைஞ்சு போவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க கையில் இருக்கு. நாங்கள் தான் வெயிட் பண்ணுறது இருக்கு. நாங்கள் கலைக்க மாட்டோம், அது எங்கள் கொள்கை. முடிச்சுட்டு ஆனால் 4 வருஷம் நீடிக்காதுன்னு சொல்கிறீங்களே? நானா? அவன் நீடிக்காது. அது இல்லை, அவளா போயிடுவான். நிகழ்ச்சியில் மூணு பங்கெடுத்த ஒரு ரொம்ப நீண்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. வீகம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.